Hi friends, good evening to all. இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான அஃபிஷியல் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான அதாவது நியமன தேர்வுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி அரசாணை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே எவ்வளோ வேக்கன்சி இருந்து ஆல்ரெடி நம்ம வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கூட ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட இல்லை நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னால் கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் டுடே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது அதாவது ஆசிரியர் நேரடி நியமனம் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே அனுமதி எவ்வளோ வேக்கன்சிக்கு அதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக ஏற்கனவே 1000 வேக்கன்சி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இது மேலும் வந்து நமக்கு வந்து 500 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2024 ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஜனவரியில் வந்து கம்பல்சரி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். தென் என்ன அப்படின்னா, அதாவது நடுநிலை பள்ளிகளில் அதாவது 2023-24 ஆண்டு அதாவது 2023 நமக்கு வந்து 1000 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அரசாணையுமே வெளியிட்டிருந்தாங்க. இப்போது 2023-24 ஆண்டின் கண்டறியப்பட்ட 8643 வேக்கன்சிஸ், அதாவது வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8000+ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட தொடக்க கல்வி இயக்குனருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2024 ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர். ஏன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்தில் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வேக்கன்சி வந்து 500 வந்து மீண்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரு 1500 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது. மேபி எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம் அப்புறம் கூட இன்னும் கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 2024 ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 500 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் அதை அப்ளைங் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமான அளவில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் அதில் நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக வந்து நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வர வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1000 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மீண்டும் 500 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்தில் 100% நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம டிஆர்பி கூட கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ராசஸில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபைல் வந்து மூவ் ஆயிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஃபைல் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மந்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மந்தில் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் 5 சப்ஜெக்ட், இந்த 5 சப்ஜெக்டில் யார் 100% எஃபர்ட் போட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து அந்த மேக்ஸிமம் ஹையஸ்ட் மார்க்குள்ளே அந்த கட் ஆஃப் ஃபேஸஸ்க்குள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா
எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் உங்களோட காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியாது. ஏன்னா எப்போ நியமன தேர்வு வரும்னு சொன்னாங்களோ அந்த இதில் இருந்தே இப்போ வர படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட் பாசிபிள். ஸோ இப்போ இருந்தே படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 5 சப்ஜெக்ட் தான், 6 to 10th தான். ஸோ அதில் 11th 12th வந்து ஒரு சம் பார்ட் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இன்னும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஸோ நம்ம அகாடமியில் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான டெஸ்ட் பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் பேஜஸ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஏதோ ஒரு அகாடமியில், நம்ம அகாடமியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஷெடியூல் வைஸ் அதை பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 40 டெஸ்ட் வரும். அதில் வந்து ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, ஸோ மாதிரி தேர்வு, ஸோ முழு மாதிரி தேர்வு தென் என்ன அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட், ஸோ எல்லாமே இருக்கும். அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன். பட் 5 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிற மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேஜஸ் வந்து இருக்கும். ஏன்னா எவ்ரி கிளாஸ் வைஸ் தென் ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 500 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இன்னும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. பட் காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். அப்ளைங் கேண்டிடேட்ஸ் வந்து அதிக அளவில் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி 100% எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வேக்கன்சி 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னும் அப்ளைங் கேண்டிடேட்ஸ் வந்து அதிக அளவில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணாமல் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 5 சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா வந்து நம்ம வந்து ஃபைனல் ரிவிஷன், மாடல் கொஷின் பேப்பர் நிறைய அனலைஸ் பண்ணதுக்கு, ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நல்ல டைம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து 2024 உங்களோட வெற்றியின் இலக்காக இந்த 2024 அதுக்கு அமையணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.